கடவுள் இருக்கிறார், அது வானம் என்றேன். மனிதன் என்பவன் வானத்தின் ஒரு பகுதி என்றேன். குடமும் வானத்தின் ஒரு பகுதிதான். குடத்தை உடைத்தால் எஞ்சுவது வானம்தான். மனிதன் செத்தால் மிஞ்சுவது ஒன்றுண்டு, அது வானம்தான். அதுதான் உயிர். உயிரும் வானமும் ஒன்றுதான். வானம் கடவுள் என்றால் உயிரும் வானம்தான். நான் மூச்சு காற்று உனக்குள் இருக்கும் கடவுளை காட்டும் ஏணி தோணி என்று சொன்னேன். அப்போ உயிர் என்பதும் மூச்சு காற்று என்பதும் ஒன்றல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பது சக்தி, மூச்சு என்பது சக்தியை தேடுகின்ற அல்லது தொடுகின்ற ஏணி. வானம் வெற்று ஒளியாக தெரிகின்றது, அங்கு எதுவும் இல்லை என்பது பொருளாகாது. எப்படி பூமியும் சந்திரனும் சூரியனும் தனக்கென ஒரு வட்டப்பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது, அது அந்த வானத்தின் சக்திதான். மூச்சு காற்று உன்னை உணரச் செய்யும் ஏணி தோணி என்று சொன்னேன். உயிர் வெளியேறிய பின்பும் உடல் உறுப்புகள் சாகுவதில்லை. உடனே மூளையோ கண்ணோ இதயமோ செத்து விடுவதில்லை. அதற்குள் எல்லாம் மூச்சு காற்று இருக்கும். உயிர் வெளியேறிய சவத்தில் மூச்சை உள்ளெடுக்கும் வெளிவிடும் ஆற்றல் கொடுக்க ஆள் இல்லாமல் போய்விடுகிறது. மூச்சை உள்ளடக்க வெளிவிட உடம்பால் முடியாத போது சவத்தில் முன்னே உட்புகுந்த மூச்சு காற்று சிறிது நேரம் உடம்பில் இருந்தாலும் சவம்தான். ஆனால் அந்த உறுப்பை பிரித்தெடுத்து மற்றொரு இயங்கும் உயிருள்ள உடம்புடன் இணைத்த போது ஆற்றல் உள்ளது. கண் பார்வை இல்லாதவருக்கு செத்த உடம்பின் கண் பொருத்தப்படுகிறது. கிட்னி இயங்காதவருக்கு சவத்திலிருந்து பிரித்தெடுத்த கிட்னியும் பொருத்தப்படுகிறது. இதற்கும் மேலான அறிவினை பெற்றிருந்த முற்கால அறிஞர்களான ஞானிகள் கூடு விட்டு கூடு பாய்ந்தார்கள் என்பதற்கு சான்றுகள் நூல்களில் உள்ளன. ஞானத்தால் தன்னை உணர்ந்த ஞானிகள் இறந்து கிடக்கும் மற்றொரு உடலுக்குள் புகுந்து சித்து காட்டினார்கள் என்பது பொய்யில்லை. ஆனால் அவர்கள் தாம் முன்னிருந்த உடலில் மூச்சு காற்று வற்று முன் திரும்பினால் மட்டுமே முன்னிருந்த உடல் உயிர் பெறும். இல்லாவிட்டால் அது முழுதாக செத்துவிடும் என்று முனிவர் சொன்னார். பின்னர் அந்த ஞானி எந்த கூட்டுக்குள் பூந்தாரோ அதன் ஆயுட்காலம் வரை அதற்குள்ளேயே இருக்க வேண்டி வரும். விரும்பிய காலமெல்லாம் அவரும் இருக்க முடியாது என்று சொன்னார். தேவையான எல்லாம் இருக்கின்றன, ஆனால் அவை இயங்க வேண்டுமானால் வானம் வேண்டும், அதாவது சக்தி வேண்டும். உடல் இயங்க வானம் என்னும் சக்தி வேண்டும். காந்தம் இருந்தால் போதாது, அது மின்சாரமாக மாற இயக்க சக்தி அளிக்கப்பட வேண்டும். காரும் பெட்ரோலும் இருந்தால் மட்டும் போதாது, அதனை இயக்க தொடக்க சக்தி சேர்க்கப்பட வேண்டும். செத்த உடம்புக்குள்ளே மூச்சு காற்று சிறிது நேரம் இருந்தாலும் அது இயங்குவதில்லை. அதற்குள்ளே உயிரொன்று புகுந்து விட்டால் அந்த உடம்பு அதன் பின்பே இயங்கும். அப்படித்தான் தொடக்க சக்தி என்பது வானம். காஸ் அடுப்பில் கேஸும் இருக்கின்றது, அடுப்பும் இருக்கின்றது. அதனையும் எரிய தொடக்க ஒரு வானம் அல்லது சக்தி, அதாவது தொடக்க சக்தி வேண்டும். அது ஒரு ஸ்பாக்காகவோ ஒரு தீக்குச்சியாகவோ இருக்கலாம். தொடக்க சக்தி வெறும் வெளிதான், அதுதான் வானம், அதுதான் உயிர், ஒரு ஸ்பாக். இந்த விளக்கம் உனக்கு உன்னை உணர்ந்து கொள்ளவும், உயிரை தெரிந்து கொள்ளவும், கடவுளை அறிந்து கொள்ளவும் உமக்கு வழிகாட்டலாம் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். கடவுளை திடமாக நம்பு. அவர் நிச்சயமாக நல்லதை நினைத்தால் நல்லதை தருவார், கெட்டதை நினைத்தால் கெட்டதை தருவார். அவர் தருவதில்லை, அதனை தர யாரோ வருவார் என்று நான் சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்ற பொழுது நம்பு. அந்த பொறுப்பை கடவுள் உன்னிடமே ஒப்படைத்துள்ளார். இப்பொழுது முத்தியா முனிவர் என்னிடம் ஒரு வினாவை எழுப்பினார். எனக்கு விடை சொல்ல தெரியவில்லை. நீங்கள் அதற்கான விடையை நினைத்து பாருங்கள். ஒரு வறியவன் தன் குடும்பத்தை பாதுகாக்கவே அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கின்றான். நல்லெண்ணத்துடன் தன் குடும்ப உறுப்பினர்களையே அவனால் பேண முடிந்தது. அவனால் தானமோ தர்மமோ செய்ய முடியவில்லை. மற்றொருவன் தன் அயராத முயற்சியினால் முடிந்த அளவுக்கு தன் ஆற்றலை முழுதாக பயன்படுத்தி உழைத்து சம்பாதித்து தன் குடும்பத்தை முறையாக பேணியது மட்டுமன்று, தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தர்மங்களை செய்தான். தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தான தர்மங்களை செய்தான். இந்த இருவரில் எவருக்கு கடவுள் பக்கபலமாக இருப்பார் என நினைக்கின்றீர்கள் என கேட்டார். நான் சிந்திக்க வேண்டும் என முத்தியா முனிவர் நினைத்தார் போல அருள் சப்பு என்று சப்பு. கடவுள் வானம் என்றேன், அவர் ஒளிமயமானவர் என்றேன். அவருக்கு எதுவும் அவசியமில்லை, எல்லாம் அவருடன் இருக்கின்றது என்றேன். அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது நல்லெண்ணத்தை மட்டுமே ஆகும். எல்லோரும் விரும்புவதையே கடவுளும் எதிர்பார்க்கிறார். மக்கள் பிரகாசமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள், கடவுளும் பிரகாசமானவரே.
இருள் என்பதை அவர் உருவாக்கவில்லை. இருள் இல்லை, அது நிழல் வானம். வானம் மிதமான வெளிச்சமானது, கணக்கு வெளிச்சம் இல்லை. கடவுள் பிரகாசமான வெளிச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். ஆன்மாவை துன்பங்கள் சூழுகின்றன. அவை வானத்தை மறைக்கும் மேகங்கள் போன்றவை. பூமி பூமி மறைக்காது விட்டால் இரவென்பதும் இல்லை, இருள் என்பதும் இல்லை. இமைகள் கண்களை மூடிக்கொள்ளாவிட்டால் இருள் இல்லை, ஒளி மட்டும்தான் உண்மை. இருள் என்பது நிலையானதில்லை. ஞானக்கண் திறந்து விட்டால் ஊனக்கண்ணை மூடினாலும் இருள் என்பது வராது, துன்பம் என்பதே வராது. துன்பம் வராமல் இருப்பதற்காகவே நல்லதை நினை, நல்லதை செய் என்றேன். துன்பம் வருகின்றதென்றால் உன் எண்ணத்தில் தவறுள்ளது இழைத்துள்ளாய் என்பதே கருத்து. தியானம் என்னும் கருவியை பயன்படுத்தி உன்னை அறியப்பார். தவறை திருத்தி முன்னோக்கி செல். எந்த நிழலும் உன்னை பாதிக்காது. நல்லது மட்டுமே நிகழும். நல்லதை நினைத்து வாழ்ந்தவர்களுக்கு நல்லது மட்டுமே நிகழ்ந்துள்ளது என்ற புராண கதைகளும் உபகதைகளும் கவிதைகளும் பாடல்களும் திரைப்படங்களும் இலக்கியங்களும் தரும் புள்ளி விவரங்கள் உங்களுக்கு போதுமானதல்ல என நினைக்கின்றீர்களா? அந்த நல்ல முடிவுகள் தான் கடவுள் கொடுத்தார் என நினைக்க தோன்றவில்லையா? தாகம் இருக்க பனம்பழம் விழுந்தது போலவா இன்னும் நினைக்கிறீர் என முத்தியா முனிவர் கேட்பதை நான் உணர்கின்றேன். நீர் நிழலே இல்லாத, அதாவது துன்பமே இல்லாத இடத்தில் அமர வேண்டுமானால் சூரியனுக்கு முன்னால் போயிருந்தாலும் போதாது. வானத்துடன் பானமாகி விட வேண்டும். கடவுளுடன் சரணாகதி அடைய வேண்டும். பிறப்பை அறுத்து கொள்ள வேண்டும். அப்போது உனக்கு ஞான கண்ணும் தேவையில்லை, நிழல் அதாவது இருள் தரும் எதுவும் உனக்கு முன்னால் நிற்க மாட்டாது என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும்.